ஒரு தடவை ஒரு ஹோட்டல்ல இருக்கும்போது அவரோட ஹோட்டல்ல நிறைய கொக்கைன் யூஸ் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 1996ல ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆனாரு. அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போறது, கோர்ட்ல போயிட்டு ஒரு 4 மாசம் ஜெயில இருங்க, அந்த மறுவாழ்வு மையம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருங்க அப்படின்னு சொல்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துருவாரு. இல்லைன்னா அந்த மறுவாழ்வு மையம் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ட்ரக்கே யூஸ் பண்ணாம இருக்கணும். லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, அவங்க ட்ரக் யூஸ் பண்ணாம இருந்தாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு. அந்த டெஸ்ட் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது, இந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி தான் என்ன பண்றோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு அவரோட வாழ்க்கையில பண்ண ஆரம்பிச்சாரு. கஷ்டப்பட்டு அவர் நடிச்சு சேர்த்து வச்ச மரியாதை எல்லாம் ஒரே வருஷத்துல ஒண்ணுமே எல்லாம் போயிருச்சு. நல்ல பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பட் கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போறது, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறது அப்படின்ற விஷயம் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல உள்ள நியூஸ் பேப்பர்காரெல்லாம் அவரை கிளின்னு கிழிச்சாங்க. இன்னொரு பக்கம் அவரோட ஒய்ஃபான டெபோரா அப்படின்றவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. வாழ்க்கையில ஓரளவு மூவிஸ் எல்லாம் நடிச்சு கிடைச்சிட்டு இருந்த எல்லா மானம், மரியாதை, பணம் அப்படி எல்லாமே காணாம போயிருச்சு. 2001ல அவரோட பேங்க்ல ஒத்த பைசா கூட இல்லாம இருந்திருக்காரு. அவர் ஜெயில இருக்கும் போது 1 மணி நேரத்துக்கு 8 சென்ட்ஸ் தராங்க. 8 சென்ட்ஸ்னா எக்ஸாக்டா எவ்வளவு காசு அப்படின்றது தெரியல, பட் 10 சென்ட்ஸ்னா 6 ரூபாய். கண்டிப்பா 6 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும். 1 மணி நேரத்துக்கு 6 ரூபாய் தராங்க அப்படின்னு சொல்லி எச்சி பாத்திரம் கழுவிட்டு இருந்திருக்காரு. 2003ல ஜெயில இருந்து மொத்தமா வெள்ளையும் வந்திருக்காரு. பட் வெளில வந்து அதே சமயத்துலதான் அவங்களோட ஒய்ஃபும் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. 2005ல சூசன் அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. வாழ்க்கையில ஒருத்தவங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அது ஒரு மனுஷங்களால இருக்கலாம், இல்லைன்னா ஒரு விஷயத்தினால கூட இருக்கலாம். அப்படி ராபர்ட் டவுனி ஜூனியரோட வாழ்க்கையில நடந்த பெரிய விஷயம் தான் இந்த சூசன் அப்படின்ற பொண்ணு. ராபர்ட் சூசன் அதிகமா காதலிச்சிருந்திருக்காரு. பட் சூசன் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நீ இந்த ட்ரக்கை விட்டா மட்டுமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ராபர்ட் டவுனி ஜூனியர் இந்த ட்ரக் அப்படின்ற விஷயத்தையும் மொத்தமா விட்டுருந்திருக்காரு. அவர் வீட்டுல சேர்த்து வச்சிருந்த மொத்த ட்ரக்கையும் தூக்கிட்டு போய் பசிபிக் ஓஷன்ல போட்டதா ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. 2005ல இருந்து இந்த ட்ரக் எல்லாத்தையுமே மொத்தமா விட்டுட்டு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு படத்துல குட்டி சீன் கிடைச்சா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி சீன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. 2008ல அயன்மேன் அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு அயன்மேனை யாரை சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய தேடல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த படத்துல ஒர்க் பண்ண ராபர்ட் டவுனி ஜூனியரோட ஃப்ரெண்டு ராபர்ட் டவுனி ஜூனியரை வந்துட்டு இவனை கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன், இப்பெல்லாம் அவன் ட்ரக் விட்டுட்டா நல்லபடியா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண. அண்ட் அதே மாதிரி ராபர்ட் டவுனி ஜூனியரையும் அந்த கதைக்கு எடுத்துக்கிட்டாரு. தன்னோட ஃப்ரெண்டோட பேரை காப்பாத்துற அளவுக்கு அந்த படத்துல சூப்பரா ஆக்டிங்கும் பண்ணியிருப்பாரு. அயன்மேனோட வரலாறு நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. 2008ல ஸ்டார்ட் ஆனது, 2020ல அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சது. ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி தன்னோட வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதே சுத்தமா புரியாம நிறைய தப்பெல்லாம் பண்ண அதே ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் நம்ம பாக்குறதுக்கான சூப்பரான மூவிஸையும் கொடுத்தவரு. அண்ட் நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த வாழ்க்கையை ஓட்டிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் வாழ்க்கை மாறும் அப்படின்றதையும் ராபர்ட் டவுனி ஜூனியரோட வாழ்க்கையில இருந்து தெரிஞ்சுக்கலாம்.